ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டிஎஸ்கே மேங்கோ தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் சப்ளிட்டி பட் ஒப்பி போகிற நம்மங்கள் 93-94 சாப்டர் தான் பார்க்க போகிறோம். கரக்குள்ள போட்டு பண்ணால் சப்ளை பண்ணுங்க பட் வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் கரக்குள்ள போனோமா. ஸோ அப்படிங்களே பார்த்தீங்கன்னா போன சாப்டர் தான் ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸ் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரை மிரட்டிட்டு போயிருப்பார். சார்லஸுக்கு மட்டும் என்னாச்சும் ஒன்று சும்மா வர மாட்டேன்டா, ஒன்றே ஒரு மட்டும் ஒரு நேஷன் ஒரு மட்டும்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கெட்மினஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லூரா காமிக்கிறாங்க. என்ன நீ நிஜமாக சொல்கிறியா? அப்போ லூஃபன் அவன் ஒரு பவர் யூஸ் பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணலையா? வேற ஒரு பவர்ன்ற வேறு யார்கிட்ட பவர்னு சொல்லிட்டு நம்ம லூ கேட்குறான் பாருங்க. வேறு யாரும் இல்லை, ஏன்ஷியன் கார் பவர் லூஃபன் யூஸ் பண்ணுங்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸும் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, என்கிட்ட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க. இந்த பவர் பார்த்தீங்கன்னா லைட் பவர்ரா, ஆனால் லூஃபனுக்கிட்ட இருக்குது டார்க் பவர்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம முஷாஷி லூலாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறது. என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, என்ன லைட் பவராடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறானுங்க. ஆமாம், இது லைட் எனர்ஜிதான். என்கிட்ட இது 3 பீசஸ் இருக்குது. நான் இது உனக்கு ஒன்று தரேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்லி நீ கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் சொல்கிறா பாருங்க. என்னடா கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம லூ கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, நீ என்னோட சர்வெண்ட்டாக இருக்கணும், என்னோட காருக்கு நீ சர்வெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. என்ன நீ விளாட்றியா? சர்வெண்ட்டாக இருக்கணுமா? சர்வெண்ட்டுக்குன்னா அர்த்தம் தெரியுமா? ஸ்லேவ் மாதிரி அடிமை மாதிரி இருக்கணும்டா ஒரு காருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லோ சொல்கிறான் பாருங்க. நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா அடிமை மாதிரினா இருக்க வேணாண்டா, இந்த பவர் நீட்டிக்கோ, என்னோட காருக்கு நீ சர்வெண்ட்டாரு அப்படின்னா வயிற்று ஒன்றவனாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம சார்லஸும். லூவும் அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. என்னால் உன் காருக்கு சர்வெண்ட்டாக இருக்க முடியாது, ஆனால் இந்த கிறிஸ்டல் நான் எடுத்துக்கிறேன். லூஃபர் கில் பண்ணிட்டோன்னே இந்த கிறிஸ்டல் உனக்கு நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிறான் பாருங்க. கிறிஸ்டல் ஒரிஜினல் இருக்க பவர் நம்மளும் எடுத்துப்பான் பாருங்க. இந்த பவர் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் தடவை ரொம்ப பவர்ஃபுல்லாக உணர்றேன். எனக்காக நீ வெயிட் பண்ணுற லூஃபன், உனக்காக நான் வந்துனுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறான் பாருங்க. நம்ம சார்லஸும் பார்த்தீங்கன்னா நம்ம முஷாஷிக்கு ஒரு கிறிஸ்டல் தரான். இவன் எனக்கு கிறிஸ்டல் தரான், இருக்குன்னா நான் இவனை பார்த்துறே இல்லை, வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேச்சுனுங்கிறான். நம்ம சார்லஸு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிறான். நம்ம இந்த தடவை இந்த பவர்ஃபுல்லாக வர மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காருக்கு நீ சர்வெண்ட்டாக இருக்கணும்டா, என்னோட ஏஷியன் கார்டுக்கு நீ வரி தோன்றவனா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸை பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட்டிலேருந்து நம்ம முஷாஷி கிட்ட கொடுப்பான் பாருங்க. நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி அப்படி பவர்ஃபுல்லாகும். இன்னும் கரிசி கிறிஸ்டல் தான் இருக்குது, இன்னும் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யாருக்கிட்ட கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் லூஃப் பண்ணுறான். இந்த கரிசி கிறிஸ்டல் லூஃப் பண்ணுகிறான், அவனுக்காக நான் வெயிட் பண்ணுங்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் சொல்கிறான் பாருங்க. கட் பின்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் காமிக்கிறாங்க. 2 பேர் மர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அங்கே சர்ச் பண்ணுங்கிறாங்க. நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறேன்னா இந்த வழி மர்டர் பண்ணியிருக்காங்களே, யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பார்த்துனுக்கிறாரு. டீச்சர் பக்கத்தில் அந்த சர்வன் மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறான். இது கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க. யாருன்னா சார்லஸ் ஒரு அங்கிள் தான் சொன்னுக்கிறாரு. ஏன்னா இங்கே மர்டர் இது மாதிரி ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இஷ்யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே யாருக்குமே தெரியாது. ஏன் நம்ம தேர்தலில் நம்ம பிரின்சிபலுக்கு படிக்கணும், இதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம சார்லஸ் ஒரு அங்கிளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டீச்சருக்கு தான் தெரியும். ஃபியூச்சரில் ஒன்று ஏழு பெரிய பிரச்சனை வர போகிறேன்னு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் படிக்கணும் பயந்து நிற்கிறாரு. இங்கே கெட் பண்ணி சொல்லி படிக்கணும் அந்த சீக்கிரம் அப்படி வேலைக்கு ஒன்று தான் காமிக்கிறாங்க. நார்மலாக வேலைக்குலாம் கூப்பிட்டுக்கணும். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் மிஷன் அங்கே தான் காமிக்குது. நம்ம லூஃபன் மேப்பில் பார்க்குறேன் என்னன்னா, நம்ம லூஃபன் கொஞ்சம் தூரம் தாண்டினா பார்த்தீங்கன்னா நம்ம யாங் இருக்கான். நம்மள ஒரு பையன் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே போ ஜீஜுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜீஜுன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பிச்சுக்குன்னு போகிறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஜீஜுன்னு தான் காமிக்கிறாங்க. ஜீஜுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. எங்கே எருமே இல்லை யாருமே இல்லையா சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துனுங்கிறான். தூரத்துலேருந்து நம்ம லூஃபன் ஒருத்த பார்த்துருங்க பாருங்க. வேறு யாரும் யாங்க தான் ஏங்க பார்க்குறேன் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்துட்டோன்னே இப்படி லூஃபன் சூப்பர்னு சொல்லி ஓடி போகிறான் பாருங்க. ஏன்னா நம்ம யாங்கு யார் வந்தாலும் போய் பேசுகிறோம், இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாங்க கிட்ட அடிச்சு வாங்கிக்கணும் பாயிண்ட்ஸ்னு வாங்கின்னு போயிடறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா யாங்க சொல்லுங்கிறான் லூஃபன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்குக்கு தெரியும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா யாங்க லூஃபன் பார்க்கறதுக்கு போகிறான் பாருங்க. லூஃபன் சொல்லிட்டு யாங்க கட்டிங்கனே வர மாட்டாங்க. லூஃபன் பார்த்துறான் யாங்க அங்கே ஓடி வருதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா ஏன்டா நீ வேகமாக ஓடி வர மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கிற ஒளிஞ்சினுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம யாங்க படிக்கணும் ஒரு மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. சரி ஓகேடா நீயே 10th ரேங்க்கில் இருக்காரு மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆச்சு, நீ பார்த்து நம்ம பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன்னு சொல்கிறா பாருங்க. அது ஒன்றும் இல்லை பிரதர் லூஃபன், இங்கே கொஞ்சம் பிரச்சனை மாதிரி நடந்தது, அதனால தான் எனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாங்க படிக்கணும் மலிப்பு பேசிடுறான். ஏன்னா தப்பாக நினைப்பல லூஃபன்னு பார்த்தீங்கன்னா நீ கூட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் லூஃபன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற போண்டார் வெளியே இருக்கிறான் பாருங்க. லூஃபன் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம யாங்க ஒரு மாதிரி பார்க்குறான். டக்குன்னு ஜீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துறா பாருங்க. என்ன ஜீசன் ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபன் பின்னாடி திரும்பி பார்க்குறா பாருங்க. நம்ம யாங்க இருக்கா இல்லையா நினைக்கிற யார் அப்படியே வச்சுக்கின்னு நம்ம கேண்டு ஒரு கை வந்து நம்ம யாங்க பிடிக்க பாருங்க. பட் லூஃபன் என்ன சேவ் பண்ணுங்க சொல்லிட்டு யாங்க கத்துறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அந்த டைகன் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா யாங்க அந்த வாய்க்குள்ளே மாட்டிக்கினா பாருங்க. நம்ம லூஃபன் பார்க்குற என்ன விதமான இதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். லூஃபன் ஒரு கை அட்டாக் பண்ணிட்டு பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அட்டாக் பண்ணி அந்த கை டாச் பண்ணிடுறான்.
அட்டாக் பண்ணி டாச் பண்ணிடுறேன். ஒரு உருவம் மாரி காமிக்கிறாங்க. இந்த உருவம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம லூ தான். தூரத்துலேருந்து அட்டாக் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம லூ, சார்லஸ் அது மட்டும் இல்ல முசாஷி தான் இருக்கானுங்க. லூஃபன், நான் திரும்பி வந்துட்டேன்டா. உனக்காக நான் வந்துட்டேன்டா. உன்ன கில் பண்ணாமன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா கத்துறான் பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்துறோம். என்ன லூ நீயா திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம, நீ சார்லஸ் கூட வந்திருக்கியா? நீ சார்லஸ் ஒரு சர்வன்ட் ஆயிட்டாடான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்றான் பாருங்க. நம்ம லூ பார்த்தீங்கன்னா ஒரு மாரி சிரிக்கிறான். என்னடா இருந்தாலும் சர்வெண்ட்டா ஆனா இருந்தாலும் உன்ன கொல்லாம வர மாட்டேறான்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறான். நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா, லூஃபன் நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம, நீ தான் ட்ராகன் டைமர்ன்னு எனக்கு தெரியும்டா. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த கிறிஸ்டலை நீ அப்சர்வ் பண்ணி நீ கூட வந்து சேர்ந்துடுறா. என்னோட காடுக்கு நீ சர்வெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம லூஃபனுக்கு தெரியும் இல்லையா? அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ண என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டு இடத்துல என்ன வித்தியாசம்னா, இது பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியில் இருக்குது. நம்ம லூஃபன் கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜியில் இருக்குது. லூஃபன் பார்த்தீங்கன்னா அது எனக்கு வேணாண்டா, நீ குற்றச்சாயன்ஸுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இது எனக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நீங்கள் பவர்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பவர் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ராகன் ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ண அந்த பவர் ட்ராகனுக்கு வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறார். அப்படின்னா இப்போ இவனுங்க பவர்ஃபுல்லாக இருக்கானுங்களா, நம்ம சீசன் இப்போ லெவல் இன்க்ரீஸ் பண்ணனா அந்த பவர் ஈக்குவலாக நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவங்களுக்குலாம் ஒரே காண்டு பல்ப் போன மாரி ஆகுறானுங்க. போய் போய் ஒரு டிராகனை வச்சாரு என்ன கம்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுருக்கானுங்க. நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காண்டு ஆகிற பாருங்க. நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. நம்ம லூ அது மட்டும் முசாஷி பார்த்தீங்கன்னா லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வராங்க பாருங்க. நம்ம லூ பார்த்தீங்கன்னா அவனை ஸ்லைம் மூலமாக அட்டாக் பண்ணால் லூஃபன் அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். மேலே போய் போ அண்ட் ஆர் மூலமாக பவர் கெயின் பண்ணுறான் பாருங்க. நம்ம முசாஷி பார்த்தீங்கன்னா சரி வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி ஓட வரேன் பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறான். நம்ம முசாஷி பார்த்தீங்கன்னா ஸ்வாரால் அப்படியே 2 துண்டை வெட்டுறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டன் மாஸ்க் மாதிரி எடுத்து போடுக்கிறேன். என்ன மாஸ்க் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முசாஷி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டீமன் ஸ்வாமரைன்னு சொல்லிட்டு ஒரு எபிலிட்டி வச்சுருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூ வந்து சாரி கைஸ், நம்ம சார்லஸ் வந்து அவனோட கிறிஸ்டல் கொடுத்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைட் கிறிஸ்டல் கொடுத்தான். அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவனோட கலர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி கலர் பார்த்தீங்கன்னா லைட் கலர் மாதிரி ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, யாருக்கு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. லூஃபன், இந்த கிறிஸ்டல் உனக்காக தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த கிறிஸ்டல் நீ வேணான்னு சொல்லிட்டேன். இதுக்காக உன்னை வருத்த பாரு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் அந்த கிறிஸ்டல் பவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறான். லூஃபன் பற்றி நினைச்சு பார்க்குறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜின்சையோட பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்ஸில் ஒரு மாதிரி அண்டர் மாதிரி வந்திருப்பாங்க. அந்த டார்க் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்சாயோ சீனியர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அண்டர் மாதிரி ஆகிட்டு இருக்கும். இந்த கோல்டன் கிறிஸ்டல் என்ன மாதிரி எஃபெக்ட் இருப்பதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னுக்கிறான். ஏன்னா பவர் அளவு சும்மா கிடைக்காது இல்லை. இப்போ ஒரு பவர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பவருக்கு ஈக்குவலாக பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனுக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா ஏச்சுனுங்கிறான். மிஸ்ட்ரியாக இருக்குது. ஆனால் இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட் பண்ணிங்கன்னா சொல்லி லூஃபன் ரெடி ஆகிற பாருங்க. நம்ம முசாஷி பார்த்தீங்கன்னா லூஃபன் ஒரு சும்மா மாட்டான்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறான். நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடியாக இருக்கேன், வர ஃபைட் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீசன் ஒன்று வர லாவா ஃபயர் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. ஜீசனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாவா ஃபை மூலமாக அந்த முசாஷி அட்டாக் பண்ணுறா பாருங்க. முசாஷியால் சுத்தமாக முடியலைங்க. என்ன போனான்னு சொல்லிட்டு முசாஷி பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்கிறேன். நம்ம லூஃபன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவங்க அந்த சார்லஸ் லூ இருக்கான்ல அந்த அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க. நம்ம லூ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்லைம் மூலமாக நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணோம். லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் அட்டாக் பண்ணிட்டு டாச் பண்ணிடுறான். இருந்தாலும் இந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் மேலே வந்து லேண்ட் ஆகிறா பாருங்க. இது எப்படி இருந்தாலும் டஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப் வெளியே வர வச்சுட்டு ஜிஎஃப் இவனு வரும் அந்த அந்த சோல் ட்ராகன் இருக்குல்ல, அந்த சோல் ட்ராகன் பார்த்தீங்கன்னா நீ சம்மன் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த சோல் ட்ராகன் சம்மன் பண்ணுற அது மட்டும் இல்லாமல் இதுன்னு ஒரு 2 டெஸ்டர் ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜீசன்னு பார்த்தீங்கன்னா அவரோட டெஸ்டர் ஃபார்ம் அப்படியே மறுவா பாருங்க. இது பார்த்து அவங்களுக்கு எல்லாமே ஷாக் ஆகும். என்ன இது நெக்ஸ்ட் ஃபார்மான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜீசன் இன்னொரு அந்த லாவா ஃப்ரேம் பெட் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா அந்த லாவா ஃப்ரேம் பெட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா பாருங்க. நம்ம லூவால் தாங்கவே முடியல. ஏன் நம்ம முசாஷி பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடாலர் பார்த்து டாச் பண்ணுக்கிறோம். இருந்தாலும் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் மாதிரி ஆகுது பாருங்கள். நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு கத்துறோம். இது பார்த்து முசாஷி ஷாக் ஆகுறேன். என்ன 2 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு. நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க லூஃபன், நான் என்னோட இல்லைன்னு சொல்லி நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வார் மாதிரி இருக்கிறான். அந்த ஸ்வார் டிக்கி குத்தலாம் பாருங்கள். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ஆர்ட் மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்கள். என்னோட பவர் இதான் காடோட பவர், காடோட ட்ரூ பவர்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மிக பெருசாக வருது. அது மட்டும் இல்லாமல் ஹோலி பால் மாதிரி விற்க வந்து வீட்டு பாருங்க. இதுக்கு அட்டாக் பேர் பார்த்தீங்கன்னா ஹோலி ரெயின் பால்னு சொல்லிட்டாங்க. அந்த அட்டாக் மூலமாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சு ஓடுறானுங்க பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லி இதுக்கு ஈக்குவலாக நான் பவர் யூஸ் பண்ணுறேன் சொல்லி நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லாவா பிரெட் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டான் பாருங்க. நம்ம ஜீசன் பண்ணி அந்த லாவா பிரெட் மேலே யூஸ் பண்ணுற பாருங்க. ஒரு அடி மாதிரி அப்படியே ஏற்படுது.
நம்ம சார்லஸ் இருப்பாட்டு காண்டாக்குறேன் என்ன முன்ன தடவை பவர்ஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட கெஸ்ட்டில் உடைக்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னாடி கெஸ்ட்டில் உடைக்கலாம் நான் மாட்டி சொல்லியிருப்பேன் சாரி கைஸ் சரிங்களா அந்த கெஸ்ட்டில் வச்சுட்டு அந்த இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணுறா பாருங்க அப்சர்வ் வச்சுட்டோன்னே டிவைன் ஆர்ட்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே படி கரு மாதிரி ஓப்பன் ஆகுது அந்த கரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் ஆகுது பாருங்க அதுலேருந்து ஒரு லைட் எனர்ஜி மாதிரி வருது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி வராமல் பாருங்க ஏஞ்சல்னு சொன்னார் ஒரு கார்டியன் சொன்னால் நம்ம சார்லஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஞ்சல் மாதிரி மின்னுறான் பாருங்க இது பாட்டு லூஃபோன்னு ஷாக் ஆகுறான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல சொல்லி லூஃபன் பண்ணிட்டு என்ன ஏச்சுனுங்கிறான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா நெக்ஸ்ட்டு என்ன மாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ் பார்த்தீங்கன்னா 10-15 பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க இருந்தாலும் ஒரு மினிமம் 50 பேர் வச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன விதமாக வாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சரிங்களா